படிச்சிருக்கோம், படித்த படிப்புக்கு வேலைக்கு போகல அப்படின்றது ஒரு ஏக்கம் இருந்தது. பாப்பாவை பார்த்துக்கணும், வீட்டில் தான் இருந்தேன். ராஜேஷ் கிச்சன் வந்து சும்மா வீட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னோட ரெவென்யூ அப்படின்னா 200 ரூபாய். இப்போ 5 வருஷம் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணி ராஜேஷ் கிச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ கற்றுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக ராஜேஷ் கிச்சனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொடுத்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆர்டரை வந்து எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. கண்டிப்பாக நமக்காக ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். வெப்சைட்டில் மட்டுமே இப்போ வரைக்கும் ஒரு 22,000 ஆர்டருக்கு மேலே வந்து வந்துருச்சு. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக, ஸோ அப்படி தான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து இருந்தது. அப்போல்லாம் வந்து வியூஸ் பெருசாக போகாது. வியூஸ் போகலை அப்படின்றதுக்காக நான் வந்து அதை வந்து விடணும் அப்படின்னு நினச்சதில்லை. நம்ம பிஸ்னஸை நம்மளே பேசலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பற்றி வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும், நம்ம ஃபேஸ் காட்டி தான் ஆகணும். ஸோ நம்ம ஃபேஸ் காட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்து வந்தாகணும். என் வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி க்ளோத்திங் பண்ணுறேன், நான் சாரீ சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. அப்படின்னா நம்மளோட பெஸ்ட்டு எவர் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னா ஹெல்த் மிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி மிக்ஸ் இருக்குது, மால்ட் வெரைட்டிஸ் நல்லா போகும், ஏபிசி மால்ட்டு நமக்கு நல்லா போகும், நேந்திர மிக்ஸு, உளுந்தங்களி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது. அது எல்லாமே வந்து நம்மளோட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நீயா நானா ஷோ போயிருக்கோம், தமிழா ஷோ போயிருக்கோம், நிறைய காலேஜஸில் கூப்பிட்டு நம்மளை வந்து பேச சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜேர்னியை வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கூப்பிட்ருக்காங்க. நம்மளும் நிறைய இடத்துல போய் பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நமக்குன்னு ஒரு அவுட்லெட் வேணும் அப்படின்னு திண்டுக்கல்ல அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஷா மண்காப்பும் சேனலில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க இருக்கோம். வெல்கம் மிஸ்ஸஸ் ராஜாத்தி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோம்மேக்கராக இருந்து ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடையில ஒரு பிரேக், ஸோ மாம் கான்ஷியஸாக ஒரு ஹெல்த்தி மாம் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி, ஸோ அதை ஒரு கையில் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு பெரிய பிராண்டாக இன்றைக்கி வந்து ராஜேஷ் கிச்சன், அதுவும் அந்த பிராண்டோடைய ஐக்கானாக நீங்களாக இருந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு நம்ம ஆடியன்ஸ் நம்மளுக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து என்னோடய பேர் ராஜாத்தி கமலக்கண்ணன். நான் 2014 எனக்கு அப்போ தான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்ததும் கல்யாணம் முடிஞ்சது 1 இயரில் பாப்பா ஃபஸ்ட் பேபி. 2015 பாப்பா பிறந்துட்டா. அப்போ வந்து பெங்களூரில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால இங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போயிட்டோம். ஸோ என்னால் வந்து பாப்பா இருந்தனால என்னால் ஜாபுக்கெலாம் போக முடியல. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 10th 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, படிச்சிருக்கோம், படித்த படிப்புக்கு வேலைக்கு போகல அப்படின்றது ஒரு ஏக்கம் இருந்தது. பாப்பாவை பார்த்துக்கணும், வீட்டில் தான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று சமைச்சிட்டே இருப்பேன். ஸ்வீட்ஸ்லாம் இப்போ ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். வந்த உடனே வந்து கொடுப்பேன், டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நீ வீட்டில் சும்மா தான் இருக்க, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதில்ல, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தர்றேன், நீ வந்து வீடியோஸ் போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2017 நியூ இயருக்கு வந்து நாங்கள் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மாதம் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டேன். வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்னு பிளான் பண்ணி ரெசிபி வீடியோ மட்டும்தான் வந்து போடுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும்,
வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுக்கமாக. ஸோ அப்படி தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து இருந்தது. அப்போல்லாம் வந்து வியூஸ் பெருசாக போகாது. வியூஸ் போகலை அப்படின்றதுக்காக நான் வந்து அதை வந்து விடணும் அப்படின்னு நினச்சதில்லை. ஃபஸ்ட்டு வைரலான வீடியோ அப்படின்னா ரவா கேக் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ தான் வந்து போட்டதுமே வந்து நல்லா போச்சு. ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை வந்து அந்த ரெசிபியை வந்து தப்பாக பண்ணி அதை வந்து ட்ரையல் பார்த்துருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு அதிலேருந்து ரெவென்யூவே வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கண்டென்ட் யார் உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் கொடுத்தா, எப்படி எடுக்கணும், இதில் இந்த மாதிரி தான் வரணும், ஸோ இப்படிலாம் பேசணும்னு ஏதாவது கைடன்ஸ் இருந்துச்சா, இல்லை எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க? அப்படிலாம் எந்த கைடன்ஸும் எனக்கு இல்லை. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், வீடியோ போடணுன்றது மட்டும்தான் இருந்தது. வீடியோ அப்போ வந்து இல்லை, நான் நல்ல கேமரா வாங்கணும், நல்ல மைக் வாங்கணும், கிச்சன் வந்து என்னோடய கிச்சன் நீட்டாக இருக்கணும், அதுக்காக ஒரு அடுப்பு வாங்கணும், ஸோ அதுக்கான வெசல்ஸ்லாம் வந்து நீட்டாக இருக்கணும், அப்படி வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்போதைக்கு என்கிட்ட என்ன மொபைல் இருந்தது, ஸோ அந்த மொபைலை மாட்டுறதுக்கு ஒரே ஒரு ஹோல்டர் மட்டும்தான் வாங்கணும். ஜன்னல் கீழே வந்து அடுப்பு இருக்கும். ஸோ ஜன்னலில் மாட்டிட்டு ஆங்கிள் அந்த கரெக்டாக அந்த அடுப்பு மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஆங்கிள் செட் பண்ணி வச்சுட்டு என்னோடய மொபைல் மாட்டி வச்சு அப்படி தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணோம். ஓகே. அப்போ வாட்ஸ்அப் இருந்தது. நான் வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன், ஃபேமிலிக்கு அனுப்புவேன், ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஸோ அதிலேருந்து நமக்கு வந்து நம்மளை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு வெளியில் ஷேர் பண்ணுறதை விட மக்கள் எனக்கு என்ன தெரியாத மக்கள் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா தான் அந்த விஷயம் வந்து நடக்கும். ஸோ அப்படி தான் சேனல் 8 மாதம் ஆச்சு நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிராண்டு, ஒரு கண்டென்ட் கிரியேஷன் தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியாக இருந்திருக்கு, கரெக்டாங்க? ஆமாம். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி வந்து ஒரு என்டர்பிரினருக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறாங்க? 2020 திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து என் பொண்ணுங்க 2 பேருக்குமே வந்து வீட்டில் வந்து நான் தான் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி தருவேன். நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ அம்மா வந்து எனக்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க. அந்த இதை வந்து திருப்பி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. லாக்டவுன் முடிச்சுட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணும்போது இந்த எப்படி நான் சத்துமாவை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத ஒரு ரெசிபி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரெசிபி வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கும் நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து இது பிஸ்னஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் பெங்களூரில் இருக்கும்போது இதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒருவேளை ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, அவங்க குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஒய் நாட் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ஹெல்த் மிக்ஸ், ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸ் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தோம் உங்கள் பேபிஸ் தான், ஸோ உங்கள் பெண் குழந்தைங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வெளியே இருக்கிறவங்க நீங்கள் போடுற வீடியோ பார்த்து அவங்க வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பட் அந்த டேஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா அவங்க குழந்தைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸோ என் 2 பொண்ணுங்களுக்குமே வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 2வது பொண்ணுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ நான் ஹெல்த் மிக்ஸே வந்து கொடுத்து அவள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து எனக்கு வேறு எந்த ஃபுட்டும் வேணாம், எனக்கு ஹெல்த் மிக்ஸ் கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அவளுக்கு அந்த ப்ராடக்ட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. என் பொண்ணுக்காக நான் ரெடி பண்ண ஹெல்த் மிக்ஸு ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என் பாப்பாவுக்காக ரெடி பண்ணதை தான் வந்து நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஸோ எனக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும், பட் அதை எப்படி கொரியர் பண்ணுறது அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாரும் வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் மாத சம்பளம் வாங்குறவர். என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் அப்பா அம்மா 2 பேருமே வந்து மில்லு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க தான். ஸோ எல்லாருமே வந்து மந்த்லி சேல்ரி அந்த மாதிரி தான், சம்பளம் வாங்கி செலவு பண்ணுற அந்த மாதிரி தான். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் எங்களுக்குள்ளே இல்லை. ஸோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணுக்கு ரெடி பண்ணதை நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணவும் இன்னும் 2 பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றோம். அப்படி தான் போச்சு. ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதை கொரியர் பண்ணுறதுக்கு தெரியாது. எங்கள் மளிகை கடை பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போய் பருப்புலாம் பேக் பண்ணுற கவர் இருக்கும். ஸோ அந்த கவர் வாங்கிட்டு வந்து ஸோ அதில் ஹெல்த் மிக்ஸ் போட்டு வீட்டில் மெழுகுவர்த்தியில் அடுப்பில் தான் வந்து அதை சீல் பண்ணி கொரியர் அனுப்புறதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பச்சை கலரில் ஒரு கவர் அனுப்புவாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்து அதில் தான் வந்து சென்ட் பண்ணோம். ஒரு 2-3 பார்சல் போகும்போது அந்த பார்சல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சைடில் இருந்து கம்ப்ளைண்ட் வரவும், என்னடா டேமேஜ் ஆகுது, இதை அடுத்து என்ன பண்ணுறது, கவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் நிறைய சர்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல,
ஒரு 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 இது பண்ணும்போது அது நல்லா பண்ணணும் அப்படின்னு போய் அதுக்காக தேட ஆரம்பித்தோம். கவர் எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கணும், எவ்வளோ கெட்டியாக இருக்கணும், எப்படி டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ அதெல்லாம் தேடணும். சூப்பர் மார்க்கெட் போய் பார்க்கும்போது நிறைய பிராண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் பிராண்டு பேர் வச்சுருக்காங்க, ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி கவர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அது வந்து ஸ்டாண்டிங் பவுச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. இது ஸ்டாண்டிங் பவுச்சு, இது இப்படி தான் கேட்டு வாங்கணுன்றது கூட எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றா தான் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். சீல் பண்ணுறதுக்கு வந்து மெழுகுவர்த்தியிலே சீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு தேடி அப்புறம் சீலிங் மிஷின் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணீங்க? இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுல பார்த்து நார்மலாக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, R&D பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பொசிஷன் பண்ணணும், இந்த கஸ்டமருக்கு அது பிடிக்குமா, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணீங்க, அது எப்படி சக்ஸஸ் பண்ணீங்க, இதில் உங்கள் இதில் சிக்னேச்சர் ப்ராடக்ட்லாம் எதுக்குதான்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஹெல்த் மிக்ஸ் தான். ஹெல்த் மிக்ஸுமே வந்து என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணது. ஸோ அதே மாதிரி நான் கண்டென்ட்லேருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றனால அடுத்த ரெசிப்பியாக எங்கள் அம்மா வந்து எப்படி குழம்பு பொடி பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி எங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டனால அடுத்த ப்ராடக்டாக நம்ம குழம்பு பொடி பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து குழம்பு பொடின்னும் போது எங்கள் வீட்டில் நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம், அம்மா, ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது. சரி ஓகே கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது R&D பண்ணுறோம். இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், நாங்கள் ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுப்போம். ஸோ அவங்க ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து சாம்பிள் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ அவங்க ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா தான் அடுத்து வந்து அதை லேபுக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே. நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்படி தான் பண்ணுறோம், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால அந்த ட்ரஸ்ட்டு வந்து அங்கே பில்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிங்க, என்ன ரெவன்யூ உங்களுக்கு கிடச்சிது, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என் பொண்ணுக்காக ரெடி பண்ண ஹெல்த் மிக்ஸ் தான். கஸ்டமர் கேட்கும்போது அதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு 1/2 kg 200 rupees அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 200 வாங்கிட்டு தான் வந்து அந்த கொரியர் வந்து நாங்கள் சென்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னோடய ரெவென்யூ அப்படின்னா 200. ஸோ 200 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 5 வருஷம் கழித்து எங்களோட ராஜேஷ் கிச்சன் பிராண்டுக்கு நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 50,000க்கும் மேலே கஸ்டமர் இருக்காங்க. இப்போ 1 லட்சத்துக்கும் மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸில் நீங்கள் ஒரு 1 lakh ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு நீங்கள் எது சொல்லுவீங்க? சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட பெஸ்ட்டு எவர் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னா ஹெல்த் மிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி மிக்ஸ் இருக்குது, மால்ட் வெரைட்டிஸ் நல்லா போகும், ஏபிசி மால்ட்டு நமக்கு நல்லா போகும், நேந்திர மிக்ஸு, உளுந்தங்களி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது. அது எல்லாமே வந்து நம்மளோட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் ஹஸ்பண்ட் இருந்தான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அவர் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆண் இருக்கார். ஸோ அவர் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காரு? அவர் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அது யதார்த்தமாக அது லாக்டவுன் டைம் அப்படின்றனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவர் வீட்டில் இருக்கார். ஸோ லாக்டவுன் டைம் அப்படின்றனால நம்மளால் பஸ்லேயும் வந்துட்டு போக முடியாது. அப்போ வந்து அவரோட புல்லட் வந்து பெங்களூரில் மாட்டிக்கிச்சு. வீட்டில் வந்து ஒரு எக்ஸல் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த எக்ஸலில் தான் ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எனக்கு ரா மெட்டீரியல் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ வீட்டில் அப்போ அவர் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கெலாம் சாப்பாடு கொடுத்து ஸோ அவங்கள வந்து எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா வறுக்க ஆரம்பிப்பேன். வறுத்து அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த லஞ்சு அவரில் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது ரைஸ் மில் போய் எனக்கு அரைச்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை ஆற வைப்போம். அது ஆறி அதை பேக்கெட் போடுற கேப்பில் நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ ஒருத்தர் தான், நாங்கள் 2 பேர் தான் பார்த்துட்ருக்கோம். அவர் ஒரு வேலை, நான் ஒரு வேலை. இப்போ நான் வறுத்து ஆற வச்சு பேக்கெட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அந்த கேப்பில் வர்ற மெசேஜஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ அந்த ஆர்டர் எல்லாத்தையும் ஒரு குரூப்புக்கு அனுப்பிச்சி விட்டு ஸோ அந்த ஆர்டர்லாம் பேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருந்தது. நானும் அவரும் மட்டும்தான் ஒரு வருஷம் இதை கஷ்டப்பட்டு பண்ணோம். கொரியர்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நம்ம காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து வீடியோவும் ஷூட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருவோம். 10 மணிக்கு மேலே வீடியோ எடிட் பண்ணி அதை அடுத்த நாளைக்கு வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம். இந்த வேலையை முடிக்கிறதுக்கே நைட்டு 1-2 ஆகிடும். ஸோ 2 மணிக்கு தூங்கி திரும்ப காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் வந்து திரும்ப ரொட்டீனாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம 2 பேர்னால இதுக்கப்புறம் இதை வந்து 2 பேர் மட்டும் வச்சு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து டீம் வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கிச்சனுக்காக நாங்கள் வந்து ஆள் எடுக்க ஆரம்பித்தோம். ஆர்டர் எடுக்கிறதுக்கு, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு. ஏன்னா நானே வறுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியாது, இன்னோவேட் பண்ண முடியாது. அதனால வறுக்கிறதுக்கு ஒரு ஆள், பேக் பண்ணுறதுக்கு, கொரியர் பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லாமே ஒரு ஆளாக வந்து எடுத்து இப்போ ராஜேஷ் கிச்சனில் ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் வேல்யூ தான் பண்ணுறீங்க. ஒன்று வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ராடக்ட்டை இன்னும் பண்ணுறீங்க. அண்ணாவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். ஸோ வெப்சைட்லாம் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த இயரில் நீங்கள் இதை கொண்டு வரீங்களா? செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சு அவருக்கு வந்து ரெகுலராக அவர் ஆஃபீஸ்க்கு போகணும், பெங்களூருக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு பேக் எண்டில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே அவர் தான். ஸோ அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன். ராஜேஷ் கிச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கிட்டாரு. ஸோ கற்றுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக ராஜேஷ் கிச்சனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொடுத்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து ராஜேஷ் கிச்சனுக்காக மட்டும் இல்லாமல் நான் வந்து தனியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஏஜென்சி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஓன் பிஸ்னஸாக வந்து பண்ணி போயிட்டுருக்காரு. அவரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து கம்பெனி நேம் வந்து ஜார். ஸோ அந்த ஜார் கம்பெனிக்கு வந்து ராஜேஷ் கிச்சன் ஒரு கிளைண்ட்டாக இருக்கும். ஓ சூப்பர். எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆர்டரை வந்து எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. கண்டிப்பாக நமக்காக ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். அப்போல்லாம் வந்து அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கல, வெளியே கொடுத்து தான் பண்ணோம். ஸோ எங்களுக்கு அது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு அவங்க டீம் வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெப்சைட்டில் மட்டுமே இப்போ வரைக்கும் ஒரு 22,000 ஆர்டருக்கு மேலே வந்து வந்துருச்சு. ஃபேன்டாஸ்டிக். நான் வந்து ஒரு மீடியாவில் வந்து பேச போகிறேன். எனக்கு வந்து பயம் நிறையா இருக்குது. எப்படி நான் கரெக்டாக வருவேனா, இல்லை இதில் ஏதாவது வந்து நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸுக்கெலாம் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆயிருக்கா? கண்டிப்பாக. நம்ம வந்து இப்போ 9 வருஷமாக இந்த டிஜிட்டல் இதில் இருக்கோம். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ நான் 2023 போஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ, அதை வேறு ஏதோ ஒரு ஐடியில் எடுத்து அந்த மார்ஃபிங் பண்ணி, இப்போ ஏஐ காலம்ல ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஏஐயில் மார்ஃபிங் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் நின்றேன், என் ஹஸ்பண்ட்டை தான் போய் நின்றேன். ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், நாங்கள் யாரும் தப்பாக நினைக்கல. ஸோ இதை நீ ஏன் பெருசாக எடுத்துக்கிற? எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. நாங்கள் வந்து ஃபர்தராக அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் தான் இதை போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் காப்பிரைட் வந்து கொடுக்குறோம். அது 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு அதுக்கு ரிப்ளை வருது. இல்லை, இது எங்களோட ப்ரைவசி பாலிசிக்கு அகைன்ஸ்டாலாம் இல்லை, இந்த போஸ்ட்டை வந்து எங்களால் டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு வருது. ஆமாம், அப்படின்னு மெயில் வருது. ஸோ இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம இதுக்கு வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி அந்த பர்சனை வந்து ரிமாண்ட் பண்ணோம். ஸோ இப்போ பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இந்த வேலையை அது எவ்வளோ நாள் நீங்கள் அதை பண்ண முடிஞ்சுது? நாங்கள் இது ஆகஸ்ட்டில் நடந்தது, நவம்பரில் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் லாக்கு போகிறீங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ராவல் அது ஒரு ப்ரெஷர் பக்கம் பில்ட் ஆகும். ஆமாம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். என்ன டிட்டர்மினாக இருந்தீங்க. இது வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ல. ஸோ இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ என் வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்த்துட்டு நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி க்ளோத்திங் பண்ணுறேன், நான் சாரீ சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. அப்படி இருக்கும்போது
நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அங்கே காட்டணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபேஸ் காட்டி தான் ஆகணும். நம்ம பிஸ்னஸை நம்மளே பேசல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் பற்றி வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும், நம்ம ஃபேஸ் காட்டி தான் ஆகணும். ஸோ நம்ம ஃபேஸ் காட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்து வந்தாகணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னம்னா இப்போ ரேடியோவாகட்டும், டிவி ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், ஸோ எதில் விளம்பரம் கொடுக்குறதா இருந்தாலும் காசு. இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நம்ம பிஸ்னஸ் பேரில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணாலே போதும், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு ரெகுலராக வீடியோ போடுறோம், இப்போ 4 வீடியோ போடுறோம், நமக்கு வியூஸ் போகலை, நமக்கு அதுலேருந்து ஆர்டர் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடாமல் ஃபர்தராக அதை கொண்டு போகணும். இப்போ என்னோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு 8 மாதம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டர் வரும், நாளைக்கு 2 ஆர்டர், அதுக்கப்புறம் 4, 8, 10 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இதுக்கு இடையில வர்ற அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட கோலை நோக்கி ஓடணும் அப்படின்னம்னா நம்ம எங்கேயோ போகலாம். ஓகே, உங்களுடைய வீடியோஸில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 100 days ஃபிட்னஸ் டயட் ஜேர்னி போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுல நம்ம வந்து ஹெல்த் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஒரு ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸாக அதில் வந்து நீங்கள் எதாவது டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் எதாவது டயட்டிஷியன் படிச்சிருக்கீங்களா? நான் டயட்டிஷியன்லாம் படிக்கல. நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது, டயட்டிஷியன் கிடையாது, ஃபிட்னஸ் ட்ரெயினரும் கிடையாது. நான் வந்து எனக்கு செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக வந்து வெயிட் போட்டிருந்தேன். ஒரு 90 kg வரைக்கும் வெயிட் போட்டிருந்தேன். ஸோ என்னை பார்த்துக்கிறதுக்கே நான் பார்த்துக்கிறதுக்கே வந்து என்னால் முடியாது. நான் உட்காந்து எந்திரிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஹெல்ப் வேணும், என்னை ஒருத்தர் தூக்கி விடணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டேன், எனக்கு அந்த பேக் பெயின் சரியாகிற மாதிரி தெரியல. வெயிட் லாஸ் பண்ணால் மேபி அதிலேருந்து ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணேன். எனக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோடய பேக் பெயின், நீ பெயின் எல்லாமே வந்து எனக்கு சரியாச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் இருந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னால் என்னோடய லைஃப்பை வந்து பார்த்துக்க முடியும், என் பிள்ளைங்களுக்கு என்னால் பண்ண முடியும், என்னால் ஓட முடியும், ஸோ என்னால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஸோ அதை நம்ம வீடியோலேயே சொல்கிறேன். நான் வீடியோ போடும்போதும் சொல்லி தான் போடுவேன். ஸோ நான் வந்து டயட்டிஷியன் கிடையாது, ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிடையாது. ஸோ நான் என்னோட அனுபவங்களை மட்டும்தான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ராஜேஷ் கிச்சன் அப்படிங்கிற பிராண்டுக்கு சமுதாயம் கொடுத்த அங்கீகாரம்னா என்னங்கக்கா? ஸோ இந்த மீடியா நீங்கள் எதுலையெல்லாம் போய் பேசியிருக்கீங்க? இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்களை இன்டர்வியூ பண்ணது வந்து அவல் விகடன்லேருந்து. ஸோ அது வந்து எடுத்தாங்க, இந்த மாதிரி நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், ஸோ அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆன்லைனில் வந்துருந்தது. ஸோ அது நல்லா போச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீயா நானா ஷோ போயிருக்கோம், தமிழா ஷோ போயிருக்கோம், நிறைய காலேஜஸில் கூப்பிட்டு நம்மளை வந்து பேச சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஜேர்னியை வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கூப்பிட்ருக்காங்க. நம்மளும் நிறைய இடத்துல போய் பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அங்கீகாரமாக பார்க்குறேன் நான். ஓகேங்கக்கா. பல பெண்களுக்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி, அதாவது நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, நான் சரியாக வருமா, இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி இது இப்படி பண்ணியிருக்காங்களே, இல்லை இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஸோ இப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்களே பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, அக்கா பண்ண ப்ராடக்ட்டு, அக்கா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்காங்க, பட் அக்கா பண்ண ப்ராடக்ட் மாதிரி நான் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் பேக்கேஜிங், இந்த பப்ளிசிட்டி, இந்த ப்ரமோஷனை தாண்டி எது அடிப்படையாக இருந்தால் எல்லாத்தினாலையும் வெற்றி அடைய முடியும்? நம்ம எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு வேலை பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா அந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்கணும், அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், அதை எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். அந்த கோலை நோக்கி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஓடுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் ஒவ்வொன்றா நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு பில்ட் பண்ணி நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெளிவு இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போது ராஜேஷ் கிச்சனுடைய
ஃப்யூச்சர் பிளான் என்னங்கக்கா? ராஜேஷ் கிச்சன் வந்து சும்மா வீட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கிச்சனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நமக்குன்னு ஒரு அவுட்லெட் வேணும் அப்படின்னு திண்டுக்கல்ல அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதோடு நிற்காமல் தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நம்மளோட ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் போய் சேரணும். இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆசை. ஓகே, ஸோ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மேலும் விரிவாக மற்ற பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தரதுக்கு வர்ற மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் உலக மகளிர் தினம். ஸோ அந்த அன்னைக்கு ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தக்கூடிய வீட்டிலேருந்தே தொழில் வருமானம் சாத்தியமே, ஸோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. ஸோ அதில் நீங்களும் வரீங்க. ஸோ அங்கே நீங்களும் வாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், ஸோ உங்களுக்கு என்ன தகவல்லாம் தேவையோ ஸோ அதை நிச்சயமாக அக்கா வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அக்கா வந்துப்பீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா. தேங்க்யூ.